உங்கள் பேர்? சான்விகா. சான்விகா. சரி சரி. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சேலம். சேலம்ல இருந்தா? சூப்பர் சூப்பர். மாமா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமளும் மெய்ப்ளிக்ஸானாவும் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம களிக்கடிக்கு இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி போட்டாங்க. நல்லா சூப்பராக எல்லாமே நல்லாயிருக்கு. வாங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி சாப்பிட்றேன். நாட்டுக்கோழி கறி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குது. கடை ஒரு நல்ல அருமையான கடை, எல்லாம் நீட்டாக சூப்பராகவே இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் அண்ணனும் வந்திருக்கோம். நீங்களும் இங்கே கண்டிப்பாக இந்த அழகப்பன் களிக்கடைக்கு வாங்க. இன்றைக்கி களிக்கடையை பற்றி தான் ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி பிரிவு ரோடு தாரமங்கலம் மெயின் ரோடுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகப்பன் களிக்கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த களிக்கடையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கடையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது சம்மந்தமான இன்னொரு வீடியோ போட போகிறோம். சொல்லப்போனால் நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இயற்கையான முறையிலேயே இருக்கும். அது இல்லாமல் அழகப்பன் களிக்கடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையான உணவை நம்ம வந்து அங்கே வந்து சாப்பிட்லாம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இயற்கையான உணவுகள், அங்கே கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகள் அங்கே கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அழகப்பன் களிக்கடைக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தான் செய்கிறாங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சமையலுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து விறகு அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் 30 ரூபாங்க. களி சோறு, சாம சோறு, பொங்கல் சோறு, இந்த மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியமான இயற்கையான உணவை இங்கே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம களி சோறு, சாம சோறு இவங்க எல்லா இடத்துலையுமே கிடைச்சிடாது. இவங்க இதுவே வந்து ஒரு தொழிலாக வந்து பண்ணி எல்லா மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இது மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. சரி வாங்க, இன்றைக்கி இந்த ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம அக்கா கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா வணக்கங்க. வணக்கம். அக்கா உங்கள் பேருக்கா? என் பேர் இந்திராணிங்க. அப்படியா அக்கா? நம்ம கடையோட பேர் சொல்லிடுங்க. மெயினா அதான் மெயினா கடையோட பேர் அழகப்பன் களிக்கடை. அழகப்பன் களிக்கடை. இடம் லொகேஷன் எல்லாமே பக்காவா இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஓமலூர் வட்டங்க. ஓமலூர் வட்டத்துல பாத்தீங்கன்னா தாரமங்கலம் பிரிவு ரோட்லயே இந்த கடை வந்து இருக்கு. இந்த கடை நீங்க ஓமலூர் பிரிவு ரோட்ல எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? அக்கா வணக்கங்க. இப்போ இந்த கடை எத்தனை மணிக்கு ஓபன் பண்றீங்க? காலையில நாங்க வர்றது 4 மணிக்கு. சரிங்கக்கா. சாப்பிட வர்றவங்க 7 மணிக்கு, 7-7:15 சாப்பாடு. சரி. இப்போ சாயந்தரம் எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? நைட்டு 8 மணி வரையில. சரிக்கா. இப்போ வந்து களி வந்து காலையில இருந்து சாயந்தரம் ஃபுல்லுமே கிடைக்குமா? எப்படிக்கா? ஃபுல்லுமே கிடைக்கும். சூடாக காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி கடை மூடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா களி பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்னா சூடாக கிடைக்கும். அதெல்லாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதுக்காக தரீங்க? மீன் குழம்பு, தலைக்கறி, நாட்டுக்கோழி, போட்டி, கீரை, கருவாட்டு குழம்பு, பருப்பு சாம்பார். எந்த சமையல் விட்டுக்கலாம். ஆமாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சரிக்கா. இப்போ வேற என்னென்னக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கறி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கக்கா. சரி. இப்போ வேற சாம சோறு இந்த மாதிரி என்னென்ன சோறு? இப்போ வந்து சோறு, கம்பு சோறு. சரிங்கக்கா. பொங்க சோறு, பச்சரிசி பொங்க சோறு, வடிச்ச சாப்பாடு, களி, பணியாரம். அது எத்தனை மணிக்கு மேலே போறீங்க? பணியாரம் 10 மணிக்கு. இப்போ வந்து டிஃபன் ஐட்டம் இட்லி முடிஞ்ச உடனே பணியாரம். எல்லாமே எனி டைமும் சூடாக கிடைக்கும். எனி டைமும் சூடாக. காலையில் 6 மணில 8 மணி வரைக்கும். ஆமாம், சூடாக கிடைக்கும். பேர் பிரகாசம். அப்படியா? சரி. இங்கே வந்து எத்தனை நாளாக நான் சாப்பிட்டு இருக்கிறீங்க? நான் இந்த வழியை போகும்போது மேச்சேரி, இந்த வழியை போகும்போது இங்கே வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியா? எப்படின்னா இருக்கு டேஸ்ட்லாம்? அருமையா இருக்குது. அருமையா இருக்குது. குடல் கறி, தலைக்கறி, கருவாட்டு குழம்பு, கீரை குழம்பு எல்லாம் நீட்டா சமைச்சு நீட்டா கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா சுவையா இருக்குது. சரி, தான் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவோம். அப்படியா? ஆமா. ரொம்ப நன்றிண்ணா. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. நீங்க என்ன ஊர்னா? நாங்கள் வேலூர் மாவட்டம். வேலூர்ல வந்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அப்படிங்களா? சரி சரி. வந்துருக்கிறேன். சரிங்க. போனோம், சாப்பிட்டு மாத்திரை போட்டு போகலாம்.
சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டோம், கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம். அப்படியா? சரி. நல்லா நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க? இட்லி, கருவாட்டு குழம்பு, கீரை குழம்பு. அப்படிங்களா? ஃப்ரீயா இருக்குது. எல்லாமே நல்லா திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வரணும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். பாப்பா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? களி சாப்பிட வந்தீங்களா? பரவாயில்ல. இந்த வயசுல களி சாப்பிட ரொம்ப உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது தெரியுமா? ஐ நோ. ஓகே சரி. இன்னைக்கு நீ என்ன பேச ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? வந்து நாட்டுக்கோழி குழம்பு. மீன் இன்னும் ரெடி ஆகல. சரி சரி. மத்தப்பொரியல் வாங்கிக்கிறீங்களா? சரி. உங்கள் பேர்? அப்படியா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி. என்ன குழம்பு? நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சரி. இப்போ பாப்பா வந்து ஆரோக்கியமான களி சாப்பிட்றாங்க. நீங்கள் எங்கே இட்லி சாப்பிட்றீங்க? இட்லி பிடிச்சிருக்கோம். சரி, களி சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்க. இன்னைக்கு சாப்பிடல, அவ்வளோதான். ஓகே சரி. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னப்பா? பாட்டி ஊருக்கு. பாட்டி ஊர் என்ன ஊர்? ஒசூர். அங்கே இதே மாதிரி களி கடை இருக்குது, சாப்பிடுவீங்களாங்க? இல்லை பாட்டி பண்ணி கொடுப்பாங்களா வீட்டில்? பாட்டியே பண்ணி கொடுப்பாங்களா? ரொம்ப ரொம்ப. அப்போ அதனால தான் பாப்பா சூப்பராக இருக்கீங்க. என்ஜாயா? சரி ஓகே அண்ணா. வணக்கண்ணா. நான் உங்கள் பேர்ண்ணா? எங்கண்ணா வரீங்க? என்னண்ணா? சேலத்துலேருந்து வரீங்க. சரிண்ணா. இப்போ இந்த கடைக்கு தான் ஃபஸ்ட் டைமா இல்லை எப்படி வரீங்க? இதான் ஃபஸ்ட் டைம். அப்படிங்களா? சரிண்ணா. எப்படிண்ணா இருக்குது டேஸ்ட்லாம்? நல்லா இருக்குங்களா? சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. இருக்கிறாங்க ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தால் கண்டிப்பாக இன்னொரு முறையும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? கண்டிப்பாக வருவீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே பாப்பா, நீ தான் இந்த நம்ம சேனல் ஹைலைட்டா. ஓகே சொல்லுங்கள். கோபிநாத் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? ராஜா. ராஜா. என்ன ஊர்லேருந்து வரீங்க? என்ன ஊர்லேருந்து வரீங்க? நீங்களாம் ரெகுலராக வந்து சாப்பிட்றீங்களா? சரி. என்னென்ன சாப்பிடுவீங்க வந்தால் ரெகுலராக? சரி. இங்கே வந்து அதிகமாக உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில், அக்கா கடையில்? தலைக்கறி கடல் பிடிக்கும். சரி. எங்களும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக வருவீங்க? சரி ரைட். வணக்கம். வணக்கங்க. நான் தாரமங்கலங்க. என் பேர் ராஜமாணிக்கம்மா. ஆமாம், நான் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கேன். ரெகுலராக வந்து நான் தாரமாக ஒர்க் பண்ணுறேன். அதனால் வந்து ரெகுலராக அந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு போவேன். ஆமாம், ரெகுலராக சாப்பிடுமா. ரெகுலராக சாப்பிட்றேன். நான் வந்து தலைக்கறி, ரத்த பொரியல். டேஸ்ட் சூப்பராக இருக்குமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு முறை மாதிரி சமையல் செய்கிறாங்க. நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆமாம், நான் தலைக்கறி அதிகமாக சாப்பிடுவேம்மா. நல்லா பிடிக்கும். அதனால் வந்து சாப்பிட்றேன். பொங்கல் சோறு சாப்பிடுவேன். உங்கள் வந்து சாப்பிடுவேன். ஓகே தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா. என் பேர் ஜீவானந்தம். இப்போ கடை தான் பார்த்துட்ருக்கேன். காலையில் நான் தான் கடை எடுத்து வைப்பேன். போட்டி இருக்கும். காலையில் ஒரு 8:30லேருந்து நைட்டு ஒரு 8:45 வரைக்கும் இருக்கும். நான்வெஜ்னால் ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் களி, கம்பசோறு, சாமசோறு, பொங்கசோறு இது வந்து ஒரு 8-8:30 வரைக்கும் நைட்டு கிடைக்கும். மார்னிங் வந்து ஒரு 7:45லேருந்து களி, சாம சாப்பாடு, பொங்கல் சாப்பாடு இதெல்லாம் ரெடியாக இருக்கும். அப்புறம் வந்து இட்லி ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் இருக்கும். நான்வெஜ் குழம்புனா தலைக்கறி, போட்டி, நாட்டுக்கோழி, மீன், அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு இதெல்லாம் இருக்கும். மீன் குழம்பு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் சாம சாப்பாடு கிடைக்கும். இது வந்து ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது, தாத்தா ஆரம்பித்தாருண்ணா. தாத்தா ஆரம்பித்து ஒரு 7 வருஷம் தாத்தா பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் மீதி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா. விட்றதா ஐடியா இல்லை. இதுக்கப்புறமும் பெருசாக தான் கொண்டு வருமே தவிர நிறுத்துகிற ஐடியா இல்லை. இது ரொம்ப நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா களி சோறு, சாம சோறுலாம் உண்மையில நல்லது.
இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணும். ஓகேவா? நம்ம நைட்டூர்னா எப்படி லொக்கேஷன்? ஆனால் நம்ம கடைக்கு சேலத்துலேருந்து ஓமலூர் ஒரு 16 கிலோமீட்டர், ஓமலூர்லேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர், மேச்சேரி பிரிவுன்னு சொல்லுவாங்க, ஆர்டி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. பிரிவுலேருந்து ஒரு தாரமங்கலம் ரோட்டில் ஒரு 200 மீட்டருங்க. இந்த தாரமங்கலம் ரோட்லேருந்து வந்தால் பிரிவுலேருந்து வந்தால் லெஃப்ட் சைடு கடை, தாரமங்கலம் ரோட்லேருந்து வந்தால் ரைட் சைடு கடை, ஒரு ஆர்டி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர்னா 8124263993 8124263993. பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போகிறோம். முதல்ல இந்த காய்கறி தான் எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து சாமசோருங்க. சாமசோர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அதிகமாக கிடைக்காது. இங்கே அவங்க சாமசோர் சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. சாமசோருக்கு நாட்டுக்கோழி வெயிட்டாக நம்ம வரைக்கும் போட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு கண்ணுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்குனால 2 போட்டுருக்குறாங்க, 2 எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பொங்கசோறு, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்க, அதோட ஒரு சிக்கன் பீஸ், ஒரு சின்ன ஒரு சிக்கன் பீஸை வச்சு எடுத்து சூப்பராக இருக்குங்க. உணவகத்துக்கு வாங்க, உண்மையாக டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு வாட்டி வந்து சாப்பிடுங்க பாருங்க, ரெகுலராக வந்து சாப்பிடுங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு இயற்கையான முறையில் ஏதோ நீங்கள் ஒரு நல்ல உணவகத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அழகப்பன் கிராமிய உணவகத்துக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. ரெகுலராக இன்னும் தொடர்ந்து நான் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.